வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் கூகுள் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்கள் அமைக்க தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்று பார்வையிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசித்ததாக தகவல். ஆசியாவின் வளர்ச்சிக்கு முதன்மையான இடமாக தமிழ்நாட்டை மாற்ற உறுதி பூண்டுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வருமாறும் முன்னணி தொழில் நிறுவனங்களுக்கு அழைப்பு. தமிழக ஆளுநர் RN ரவியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்திப்பு. கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இருவரும் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியதாக தகவல். வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆந்திராவில் இன்று ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் 7 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் தகவல். தொடர் மழை காரணமாக காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு வினாடிக்கு 21,523 கன அடியாக உயர்வு. கபினி, கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 26 கன அடிக்கு மேல் அதிகரிப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரியில் மாணவர்கள் விடுதியில் போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் பறிமுதல். 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த ரவுடி புதூர் அப்புவின் கூட்டாளியான மாட்டுராஜா கைது. பட்டினப்பாக்கத்தில் மாமூல் வசூல் செய்து மிரட்டிய புகாரில் தனிப்படை போலீசார் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 குறைந்து 53,560 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,695க்கு விற்பனையாகிறது. ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலில் குவிந்த பக்தர்கள். இன்று முதல் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களில் இருந்தும் ஆண், பெண் காவலர்கள் என 305 பேர் பணியிட மாற்றம். புதுச்சேரி காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உத்தரவு. திருச்சி மாநகராட்சி அலுவலக மாமன்ற கூட்டத்தில் திருச்சி மேயருக்கு அல்வா கொடுத்த திமுக பெண் கவுன்சிலர். வார்டு பகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை எனவும் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் ஊருக்குள் உலாவரும் சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சம். 3 பசுமாடுகளை கொன்ற நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க கோரிக்கை. சுதந்திர போராட்ட வீரர் பூலித்தேவனின் 309வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு. பாதுகாப்பு காரணங்களுக்காக வரும் 2ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அறிவிப்பு.
சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பிரசித்தி பெற்ற பிரசன்ன நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் பெருவிழா. விமரிசையாக நடைபெற்ற வள்ளி கும்மி ஆட்டத்தில் ஏராளமானோர் பங்கேற்று பாரம்பரிய நடனம். டெல்லியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஒக்ஹாலா சிப்காட் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். பொருட்களை எடுக்க விடாமல் ஜேசிபி இயந்திரம் கொண்டு அதிகாரிகள் வீடுகளை இடித்து தள்ளியதாக பொதுமக்கள் ஆதங்கம். திரிபுராவில் கடந்த சில தினங்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் 17 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். மாநிலம் முழுவதையும் பேரிடர் பாதித்த பகுதியாக அறிவித்தது மாநில அரசு. பாராலிம்பிக்கில் ஒரே நாளில் 4 பதக்கங்களை அள்ளிய இந்தியா. துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம், வெள்ளி, வெண்கலமும் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலமும் கிடைத்தது. பாராலிம்பிக் விளையாட்டில் தொடர்ந்து 2வது முறையாக தங்கப் பதக்கம். இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை அவனி ரேகரா புதிய சாதனை. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள திரையரங்கு ஒன்றில் 100 நாட்களை கடந்து ஓடிய ராமராஜனின் சாமானியன் திரைப்படம். வெற்றி விழாவில் ராமராஜனுக்கு திரையரங்கு நிர்வாகிகள் கேடயம் அளித்து கௌரவிப்பு.